அராஜகத்துக்கு ஒரு உச்சகட்டம் போயிட்டு இருக்கு. பேரே இந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சிக்கு பேரே மக்கள் சபை. ஸோ நிறைய பேர் மக்கள் வந்திருக்காங்க. ஒரு ஒரு சின்ன இடம் இல்லை. இது வந்து ஒரு பெரிய தொலைக்காட்சி, ஒரு பெரிய நியூஸ் பேப்பருடைய ஒரு ஊடகத்துடைய ஆஃபீஸ் மையம். எதிர்க்க வந்து கமிஷனர் ஆஃபீஸ் இருக்கு. சிட்டிக்கு சென்டர்ல இருக்கு. கமிஷனர் ஆஃபீஸ், போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு எதிர்க்கு அங்க வந்து ஒரு கும்பலா வந்து இது மாதிரி தாக்கி கலாட்டா பண்ணி, அதுவும் கத்திகளுடனும் கட்டைகளுடனும் சோடா பாட்டிலுடனும் வந்தாங்க. மிளகான உயிர் சேதம் நடக்கல. ஆனா இது வர்றதை வந்து மக்கள் நம்பர் 1 இதை வந்து அலோவ் பண்ணவே கூடாது, அனுமதி அலோவ் பண்ணவே கூடாது. 2வது, என் முன்னால இங்க இருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நான் இந்துவை பார்க்கல. பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ஸ் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட ஒரு கவர்மெண்ட் ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து வருதுங்கிற காரணத்தினால இப்படிப்பட்ட சம்பவங்களை ரிப்போர்ட் பண்ணாம இருக்கிறது வந்து ஊடகங்களுக்கே ஒரு பெரிய ஒரு பழி. அது மட்டும் விட்டுங்க, பல இடது சார்பிய ஊடகங்கள்லையும் இடது சார்பிய தொலைக்காட்சி நிலையங்கள்லையும் இதை பத்தி ஒண்ணுமே சொல்லலை. இது வந்து ஒரு ஒட்டு மொத்தமா ஒரு பிளாங்கெட் மாதிரி போட்டு செய்யறது நல்லதே இல்லைங்க. அம்பேத்கர் ஐயா வந்து நமது அரசியல் சாசனம் செய்யும் பொழுது ஆர்டிகிள் 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஒவ்வொரு மனிதனும் என்ன வேணா கிளியரா சொல்லலாம். இது மாதிரி அதுல வந்து குறிப்பா அவர் இன்க்ளூட் பண்ணது அரசாட்சியை எதிர்த்து அவர் சொல்லணும். இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி விவாதங்களை படிச்சீங்கன்னா அரசாட்சியை எதிர்த்து, சர்க்காரை எதிர்த்து தனி மனிதன் பேச முடியும். அந்த அந்த ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் அது வந்து நாட்டுக்கு எதிராக, ராணுவத்துக்கு எதிராக ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் மீறி இப்பேற்பட்ட ஒரு அத்துமீறல் சென்னை மாநகரத்துக்கு நடுவிலே நடக்குது என்றால் இது வந்து ஒரு பெரிய கருப்பு புள்ளி நமது திமுக சர்க்காருக்கு, கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய கருப்பு புள்ளி. பத்திரிகையாளர் என்று கூறும் செந்தில்வேல் அவர்கள் திமுக அவருக்கு ஆதரவாக இருக்கும் அமைச்சர் சேர்பாபு பேரை சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமா ஒரு சில ஊடக உறுப்பினர்கள் வந்து ஒரு கட்சிக்கு வந்து ஊடக அடியாட்களாக பயணிக்கிறாங்க, பணி செய்யறாங்க. அதுல வந்து இந்த அண்டா செந்தில்வேல் சொல்றபவர் ஒரு நாகரிகமற்ற வார்த்தைகளும் அவருடைய ஒரு அணுகுமுறையும் பல முறை தொலைக்காட்சியில் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு என்ன உச்சகட்டம்னா அத்துமீறலின் உச்சகட்டம். அத்துமீறலுடைய உச்சகட்டம் வந்து பாரு என்ன பண்ற பாரு உன்ன சொல்லியிருக்காரு. இது என்ன சினிமாவா? அது சின்ன பசங்களா? அது மட்டும் இல்லை, வெளியில வந்து போன் போட்டு எங்க ஆளுங்களை கூட்டு வரேன்னு சொன்னாரு. யாருமே இதெல்லாம் நம்பல. ஆனா ஏதோ ஒரு அமைச்சருக்கு அடிச்சிருக்காரு. சேகர் பாபு அமைச்சருடைய மாண்புமிகு அமைச்சருடைய பேர் கூட பயன்படுத்தியிருக்காரு. அங்கிருந்து திடீர்னு ஆட்கள்லாம் வந்து, ஏன்னா அது வந்து அவருடைய அந்த வளாகம் இருக்கிறது அவருடைய ஏரியா. அவங்க வந்து அவ்வளவு பேர் கும்பலா வந்து அடிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், லைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. எல்லா மின் விளக்குகளையும் அணைச்சு அந்த 5-6 நிமிஷத்துக்கு அங்க பெண்கள் இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. காவல்துறை இடத்துல இல்லைன்னு சொல்றாங்க சார். நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க, நாங்க பாத்துக்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை இடத்துல இல்ல, அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ½ hour வரையும் வரலன்ற மாதிரி தகவல் சொல்றாங்க. ரொம்ப தெளிவா 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. அவர் சொல்றாராம், ஒரு சிட்டிங் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி கிட்ட, இந்த தங்க தமிழ்செல்வன்கிறவர்கிட்ட இந்த செந்தில் யாரோ ஒருத்தர் சொல்றாங்களா, அண்ணே நீங்க எல்லாம் போயிடுங்க, எங்களை உள்ள விட்டுருங்க அண்ணே 5 நிமிஷம். அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. இதெல்லாம் என்ன சினிமாவில் வர்ற சடையெல்லாம் வச்சுக்கிட்டு வட சென்னை போன்ற சினிமாக்கள்லாம் வந்து அறுத்துட்டு போவாங்களே, அது மாதிரி அதெல்லாம் இது வந்து சொல்றாங்க. அண்டு 5 நிமிடங்களுக்கு எந்த விளக்கம் அங்கே இல்லையா. அப்போ வந்து பெண்கள் அங்கே இருந்து என்ன இருக்கும், கொள்ளை நடந்திருக்கும். எதை மாதிரி பெண்கள் கிட்ட வந்து அத்துமீறி பண்ணியிருப்பாங்க. என்னங்க இதெல்லாம்? என்ன மாதிரி நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இது there should be freedom of speech. இது மாதிரி 40-50 பேர் வந்ததே அன்லாஃபுல் அசம்பிளி IPC 141. இது மாதிரி அவங்க வந்து சோடா புட்டியும் உடஞ்ச பாட்டிலும் கத்தி எடுத்தது, டெட்லி வெப்பன்ஸ் இன் பப்ளிக் 148, 146, 147 4 செக்ஷன் இருக்கு. சேர்ந்து வந்தது, கலவரம் செய்யறது, த்ரெட்டன் பண்றது, அடிக்கிறது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி சேதப்படுத்துறது முயற்சி செய்யறது, இது மாதிரி கருவிகளையும் ஆயுதங்களையும் பயன்படுத்துறது 4 செக்ஷன் இதுக்குள்ள புக்கா இது மாதிரி உள்ள தள்ளும் டப்புன்னு அடிக்கணும். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்கிற நக்கீரனோட பரம்பரை வந்து தமிழ்நாட்டு பண்பாடு. எப்படி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? அண்ட் யார் இதை பத்தி சொல்லணும்? ஊடகங்கள், நியூஸ் பேப்பர்ஸ். இன்னைக்கு டபான்னு இது மாதிரி நடந்துச்சு, இந்த அத்துமீறல் நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும். ஆனா பண்ணல. அதே மாதிரி டிசம்பர் 31, 2022 மாண்புமிகு கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பெண் கான்ஸ்டபிளை வந்து 2 திமுக
ஃபங்க்ஷனரிஸ் கையை போட்டு கலாட்டா பண்ணி அவங்க எங்கேயோ வயர்லையோ முதுகுலையோ எங்கேயோ பட்டது அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஆச்சு? எந்த பேப்பர்லேயும் வரல, எங்கேயோ சின்ன சின்ன பேப்பர் இதில் வந்துச்சு. கடைசியாக ஆக்ஷன் எடுத்தாங்களா? எந்த ஆக்ஷன் எடுக்கல. அவங்க உள்ளே போனாங்களா? இல்லை. அந்த அம்மாவுக்கு என்னமோ இவங்க வந்து மன்னிப்பு கூறினாங்களா, அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டு நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் எடுத்தாங்களா? இது மாதிரி செய்யும் பொழுது அத்துமீறலையே நம்ம பழக்கிறோம். நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு. ஜனவரி 2025 ஒரு கார் திமுக கொடியை வச்சுட்டு பெண்கள் உள்ள இன்னொரு வெஹிக்கிளை காரை வந்து சேஸ் பண்ணி கத்திக்கிட்டு அந்த பெண்களை பயந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு வைரல் வீடியோ வந்துச்சு. அந்த பெண்கள் எங்கே போனாங்க, என்ன ஆச்சுன்னு கூட நமக்கு தெரியாது. இது மாதிரி அத்துமீறல். 2018 ஆகஸ்ட் 3 மாண்புமிகு முதலமைச்சர், அப்போ முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அப்போ வந்து ஒரு பிரியாணி கடையில் அன்பு பிரியாணி நினைக்கிற விருகம்பாக்கம் தமிழ் செல்வனுங்கிற வந்து கேட்டிருக்காங்க பிரியாணி. சரியா பிரியாணி கொடுக்கல, ஃப்ரீயாக கேட்டிருக்காங்க. நாங்கள் திமுக ஆட்கள்னு 6 பேர் கொடுக்கலன்னு அடி மூக்கு காதெல்லாம் அடி பிச்சு வதறிட்டாங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் நான் இங்கே பாராட்டணும் பொதுவெளியில். இப்போ இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த நாள் போய் அந்த இடத்துல அவங்ககிட்ட பேசி எங்கள் ஆட்கள் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போயிட்டு வந்தது ஒரு நல்ல ஒரு ஜென்டில்மேனுக்கு ஒரு அறிகுறியாக இருந்துச்சு. பாலிடிக்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு நாம் வாடுற வாழ்க்கையில் வந்து ஒரு தரம் இருக்கணும். இந்த நான் சொன்ன அந்த 4-5 நிகழ்வுகளும் நேற்று இரவு நடந்த நிகழ்வு உட்பட தரம் குறைவாக நடக்கின்றவர்கள். இவங்க வந்து நாளைக்கு நம்மளுக்கு கலாட்டா பண்ணி இப்படி பண்ணும்போது நம்ம சும்மா இருக்க போறோமா? இதுதான் ஜனநாயகமா? ஜனநாயகமும் ஹோல்ட்ல போட்டிருக்காங்க, இங்க ஜனநாயகமும் ஹோல்ட்ல போட்டிருக்காங்க. இப்போ வந்து காவல்துறை எஃப்ஐஆர் எடுக்கவே முன்வரல சார். இந்த மாதிரி பிஜேபிக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தாலே ஏன் காவல்துறை வந்து முன்னெடுக்க மாட்டாங்க, ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? இதனால என்ன காரணமா இருக்கு சார்? இது ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு. பாஜகல இருந்து நம்ம மூச்சு விட்டா கூட ஒரு எதிர்ப்புங்கிற அளவுக்கு நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டாங்க பாஜக? இங்க வந்து என்ன பலாத்காரம் பண்ணாங்களா, குண்டாகிரி பண்ணாங்களா, அடிச்சாங்களா, உதைச்சாங்களா, குத்துனாங்களா? ஒண்ணுமே இல்லை. ஒரு அத்துமீறல் நடக்கும்போது அதை பாயிண்ட் பண்ற கூடியது அரசியல். அரசியல்ல நம்ம ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு பக்கம் இருந்தா, 2 பக்கமும் இப்படி இருந்தால்தான் ஓரளவுக்கு எதிர்ப்பு இருந்தால்தான் நல்லது நடக்கும். ஏன் திமுக இருக்கும்போது ஒவ்வொரு சின்ன விஷயம், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக எதிர்ப்புல இருக்கும்போது அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் இது அதுன்னு பண்ணுவாங்க. அதனால இன்னொருத்தர் பண்ணும்போது அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, சோடா பாட்டில் காட்டுறாங்க, கத்தியை காட்டுறாங்க. ஊடகங்கள் எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மக்கள் இதெல்லாம் நியாயமா இல்லையான்னு மக்கள் யோசிக்கணும். இவ்வளவு பிரச்சனை நடக்கிறப்போ உங்க கனவை சொல்லுங்க திட்டம் முதல்ல தொடங்கி வச்சிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? நான் நேத்து கூட சொல்லிட்டு இருந்தேங்க, இப்ப கூட சொல்றேன். எங்க கனவு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றது, என் கனவு வந்து இது மாதிரி குண்டாகிரி வன்முறைகள் இல்லாத தமிழகம். நிறைய பேர் சொன்னாங்க நேத்து அப்பேற்பட்ட நாத்தம் அடிச்சிட்டு இருந்துச்சான். நேர டாஸ்மாக்ல இருந்து வராங்களா. டாஸ்மாக் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம். இந்த 3 உங்களால கொடுக்க முடியலன்னா திமுக இல்லாத தமிழகம். வேற என்ன சொல்ல முடியும்?